தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகைச்சித்ரா. எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ன்ற ஒண்ணு வரணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஆனா ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த லக்குன்ற ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிந்தனை வரிகள முழுமையா பாருங்க. அதாவது இந்த லக் அப்படின்றது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மீட் பண்ணக்கூடிய அந்த இடம் தான் லக் உருவாகக்கூடிய ஒரு இடமா சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில நீ எந்த ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாம, எந்த விஷயமுமே பண்ணாம, எனக்கான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, காலங்கள் தான் கடக்குமே தவிர, அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் உங்களிடத்துல வந்து சேராது. ஆனா அதே நேரத்துல நீங்க உங்களுடைய எல்லா விஷயங்கள்லயும் அதிகப்படியான முயற்சிகளையும், கடின உழைப்பினையும் நீங்க போடும் பொழுது, உங்களுக்கான சரியான வாய்ப்புகள் உங்களை வந்து சேர்ந்தடையும் பொழுது, நிச்சயமாகவே உங்களுக்குண்டான அதிர்ஷ்டங்களும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எல்லாருக்கும் லக் அடிக்குது. எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க. எனக்கு மட்டுமே ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடியவங்களா நீங்க இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, நீங்க பின்பற்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஹார்ட்